வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சியான புனித சந்தியாகப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையவும், நமக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவும் நம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டுமென்று
அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவும், குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும், அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும், குறிப்பாக பொது தேர்வினை சந்திக்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நல்ல முறையில் எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல் தேர்வுகளை சந்திக்கவும் இறையழைத்தல் பெறவும் வேண்டும் என்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும், திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும், குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோருக்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையவும், வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும், நிலங்கள் வாங்கவும், அரசு வேலையை பெற்று தந்திடவும், அதனால் எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று நமது அடைக்கலத்தாயின் ஆலயத்தை புதுப்பிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும், பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று இத்திருத்தலம் நாடி நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும், குறிப்பாக திருத்தந்தையின் உடல் நலத்திற்காகவும், பொது தேர்வை சந்திக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். இறைவனை நோக்கி நாம் எழுப்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நமக்கு வரங்களாக புனித சந்தியாகப்பரின் வழியாக நமக்கு அருள்வார் என்ற உயர்ந்த நம்பிக்கையிலே ஒரே மனத்தோராய் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த அவருடைய வார்த்தைக்கேற்ப ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். எங்கள் குழந்தைகளை
அன்பார்ந்த இறை மக்களே, புனித சந்தியாகப்பரின் இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் எத்தனையோ மக்கள் அலைபேசியின் வழியாக வேண்டியிருக்கின்றார்கள். அனைத்து நோயாளிகளையும் வயது மூப்பு அடைந்தவர்களையும் இந்த திருத்தலத்திற்கு வர முடியாமல் ஊடகங்களின் வழியாக திருப்பலிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நினைத்து பார்ப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசீரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்காய் முதல் மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, உம்மை நாடி வரும்
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரவப்பட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கல மாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அனைவரும் ஒரு 2 நிமிடங்கள் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்த இறை மக்களே, மரவப்பட்டி இறை சமூகம் நாங்கள் அனைவரும் இணைந்து அடைக்கல அன்னையின் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியிலே இறங்கியிருக்கின்றோம். அதற்காக அந்த நன்கொடையை பெற எத்தனையோ திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். அதில் முதலாவது புனித சந்தியாகப்பரின் 50 திருவுருவ படங்களை நான் வரைய இருக்கின்றேன். ஒரு படத்தின் விலை ரூபாய் 5000. ஏற்கனவே 20 பேர் அதை முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். யாருக்காவது வேண்டும் என்னை அணுகவும், முன்பதிவு செய்யவும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த தொகையை ஆலய கட்டுமான பணிக்காக பயன்படுத்த இருக்கின்றோம். இரண்டாவதாக தங்கச் செங்கல் என ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். காணிக்கை பவனியின் போது அப்பரசத்தை காணிக்கையாக தருகின்றோம். அரிசி, முட்டை, நோட்டு புத்தகங்கள் என காணிக்கை தருகின்றோம். அவைகளை நிறுத்திவிட்டு ஒரு தங்கச் செங்கல், அதாவது ஆலய கட்டுமான பணிக்கென ஒரு செங்கல் ரூபாய் 200 எனவும், மூன்றாவது திட்டமாக அந்த காங்கிரீட் கம்பியை, வெள்ளி கம்பி என ரூபாய் 100 எனவும் அந்த காணிக்கை பவனியில் நாம் அதை பெற்று தரும்பொழுது இந்த சிறு காணிக்கையின் வழியாக எங்களுடைய அந்த புதுப்பிக்கும் பணியை இன்னும் தாராள மனதுடன் செய்ய முடியும். அந்த தங்கச் செங்கல், வெள்ளிக்கம்பி நம்முடைய ஆலயத்தின் முகப்பிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை வாங்கியும் நீங்கள் காணிக்கை பவனியின் போது தரலாம். அன்பார்ந்த இறைமக்களே, கடந்த வாரத்திலிருந்து இந்த வாரம் வரை நன்கொடை தந்தவர்களின் விவரம்: மும்பை ஹெலன் சாமுவேல் குடும்பத்தினர் ரூபாய் 1000, மேட்டுப்பட்டி பீட்டர் அமல்ராஜ் ரூபாய் 1000, கரிசல்பட்டி பிலோமினால் மரிய விஜயன் ரூபாய் 50, கருங்குளம் தங்கமுத்து என்கிற சபரிமுத்து ரூபாய் 1000, இணையம்புத்தன்துறை லெனின்ஜோ ரூபாய் 10,000, இணையம்புத்தன்துறை சகாய ஜாபத் ரூபாய் 1000, இணையம்புத்தன்துறை ஆண்டனி மனோகர் ரூபாய் 1000, முட்டம் செல்வராஜ் சிராஜ் ரூபாய் 5000, பிரகரை மேனேஜர் தாமஸ் ரூபாய் 1000, பட்டுக்கோட்டை செங்கோல் பஞ்சவர்ணம் ரூபாய் 2000, என் பூலாம்பட்டி பிரான்சிஸ் சேவியர் ஆனந்தவள்ளி ரூபாய் 1000, மரவப்பட்டி கான்வென்ட் பணியாளர் ஃபாத்திமா அவர்கள் ரூபாய் 2000, மரவப்பட்டி மணியார் குடும்பம் ஆசிரியர் ஜேம்ஸ், ஆசிரியை ஜான்சி தாரணி ரூபாய் 1,00,000, மரவப்பட்டி மணியார் சி சந்தனம் ஆசிரியர் ரூபாய் 50,000, மரவப்பட்டி புதூர் பிரிட்டோ சாந்தி ஆசிரியை ரூபாய் 10,000, தாடிக்கொம்பு RS சேசுராஜ் அமலமேரி குடும்பத்தினர் ரூபாய் 5,000, தாடிக்கொம்பு சார்லஸ் ஆசிரியர் ஜூலியட் ஆசிரியை ரூபாய் 25,000, மரவப்பட்டி புதூர் ஏ ஜான் ஜேம்ஸ் ஆசிரியர் லில்லி புஷ்பம் ஆசிரியை ரூபாய் 25,000, தாடிக்கொம்பு ஆல்பர்ட் நிர்மலா குடும்பத்தினர் ரூபாய் 10,000, மரவப்பட்டி எஸ் யாகப்பன் ஆசிரியர் ஞானமலர் பிரிட்டோ ஆசிரியை ரூபாய் 50,000, மரவப்பட்டி ஆசிரியர் எஸ் ஜோசப் ஆசிரியை திருத்துவ சகாய செல்வி ரூபாய் 10,000, தாடிக்கொம்பு வி ஜார்ஜ் ஜெசிந்தா மேரி குடும்பத்தினர் ரூபாய் 5,000, தாடிக்கொம்பு கரோலின் குடும்பத்தினர் ரூபாய் 1000, மரவப்பட்டி ஆசிரியர் ஜே வயநமசி எம் பாண்டிமீனா குடும்பத்தினர் ரூபாய் 10,000, வையம்மார்பட்டி கிரேசி மேரி அவர்கள் ரூபாய் 500, மேற்கு மரியநாதபுரம் வேளாங்கண்ணி ராஜ் பெல்சி ராணி ரூபாய் 100, நாகர்கோவில் திருமதி வல்சா அவர்கள் ரூபாய் 10,000. இதுவரை ஆலய கட்டுமான
புதுப்பிக்கும் பணிக்காக சேர்ந்துள்ள மொத்த தொகை ரூபாய் 6,31,700. காணிக்கை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தும் வண்ணமாக கரவொலி எழுப்புவோம், அவர்களுக்கு நன்றி குறித்தாக்குவோம். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருப்பவர்கள் யாரெனில் மரவப்பட்டி மக்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனால் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெளி மறை மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லியாக வேண்டும். அருட்தந்தை லியோ ஜோசப் அடிகளார் தந்தை அவர்கள் கிழக்கு மாரம்பாடி புனித பெரிய அந்தோனியார் திருத்தலத்தின் திருத்தல அதிபராக பங்கு தந்தையாக இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த பங்கிலே முன்னாள் பங்கு தந்தையாக 5 வருடங்கள் பணியாற்றியிருக்கின்றார். தந்தையின் காலம் என்பது மரவப்பட்டியை ஒரு அடையாளம் காணக்கூடிய காலமாக, மரவப்பட்டி இறை சமூகம் நல்லதொரு அடித்தளத்தோடு வளரக்கூடிய ஒரு தந்தையாக அவர் இங்கு பணி செய்திருக்கின்றார். தாடிக்கொம்பு பகுதியிலே ஆலயம் கட்டுவதற்கென தந்தையின் காலத்திலே அவர் மறை மாவட்டத்தில் பரிந்துரை செய்து ஒரு நிலத்தை வாங்கியிருக்கின்றார். அதே போல நம்முடைய டி மைக்கேல் பாளையம் கிளை பங்கிலே அந்த கிளை பங்குக்கான ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்னும் சிறப்பாக நம்முடைய இந்த திருத்தல வளாகத்திலே கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய அந்த 53 அடிகளுக்கு மேலான முற்றிலும் கருங்கற்களால் ஆன கொடிமரம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடிமரம் கட்டி எழுப்பப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம். வெளியிலிருந்து வந்த ஆட்களை விட உள்ளூர் இறை மக்கள் மற்றும் குறிப்பாக இளைஞர்கள் அனைவரையும் வைத்து தானும் முழு உடல் உழைப்பை தந்து அந்த கொடிமரமானது எழுப்பப்பட்டது அருட்தந்தை லியோ ஜோசப் அவர்களுடைய காலத்தில்தான். இதெல்லாம் அவர் கட்டி எழுப்பியவை. அதையும் தாண்டி இறை மக்களை நல்லதொரு ஆன்மீகத்திலும் அன்பிலும் பாசத்திலும் அவர் வளர்த்திருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது கிளை பங்குகளிலும் நம் பங்கு தளத்திலும் இருக்கக்கூடிய பாடகர் குழுவினருக்கு ஒரு புது உருவத்தை தந்து மக்களை தட்டி எழுப்பி நல்லதொரு பாடகர் குழுவாக அமைவதற்கு ஒரு துவக்க புள்ளி வைத்தது அருட்தந்தையின் காலத்தில்தான். இப்பேற்பட்ட எத்தனையோ நல்ல காரியங்களை செய்திருக்கக்கூடிய அருட்தந்தை இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து இத்திருப்பலியை தலைமையேற்றி நிறைவேற்றி இறை செய்தியை தர வந்திருக்கின்றார். அவர்களை வரவேற்கும் வண்ணமாக அனைவரும் கரவொலி எழுப்பி தந்தையை வரவேற்போம். அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சக்தி நிறை சந்தியாகப்பருடைய திருத்தலத்தில் ஒன்றாக கூடி இந்த திருப்பலி பீடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தருள ஒப்பு கொடுப்போம். சிறப்பாக நம்முடைய திருத்தந்தையினுடைய உடல் நலனுக்காக ஜெபிப்போம். அரசு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை ராபர்ட் எடுக்கக்கூடிய நம்முடைய ஆலய வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவும் ஊர் பெரியவனக்காரர்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் மரவப்பட்டி மண்ணின் இறை மக்களுக்காகவும் மரவப்பட்டி மண்ணிற்கு வருகை தந்துள்ள சந்தியாகப்பருடைய அன்பு பிள்ளைகள் உங்கள் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் இந்த பீடத்தில் விசுவாசம் நிறைந்த ஜெபங்களை எடுத்து வைத்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக உள்ள நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எவரையும் கல்யாணத்தில் மரியாதையும் வாழ்வுற
நம்முடைய அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் குற்றங்களை நீக்கி நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தி சாகும் பேற்றினை மரவட்டி பாதுகாவலர் தூய சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உம் திரு அவை அவருடைய நம்பிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பரிந்துரைகளால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமை ஆகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. எனக்கு எதிராய் செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமை உள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும். ஆண்டவரிடம் திரும்பிச் செல்ல காலம் தாழ்த்தாதே. நாள்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென்று பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம்போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்தவை அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்ப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை தூய்மையாக்கி அருளும். உம் திருவுலப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய எமது மரபுபட்டி மண்ணின் பாதுகாவலர் தூய சந்தியாகப்பரின் அவனாலில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் மரபுபட்டி மண்ணின் பாதுகாவலர் தூய சந்தியாகப்பர் வழியாக என்றென்றும் கண்காணித்து வருகின்றீர். இதனால் இதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளகவும் இம்மக்களை மேய்க்கும் ஆடாகவும் நீரே அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கே புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மைக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமுமாய் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கே நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களை அழைத்தீர், ஆசீர்வதித்தீர். எங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பருடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் எல்லா தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழிநடத்தி உம்முடைய அருளால் நிரப்பினீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி இன்றைய திருப்பள்ளியை தலைமையில் நிறைவேற்றக்கூடிய அருட்தந்தை லியோ ஜோசப் அடிகளார், எல்லா திருநிலையினர் ஆகியோரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலாம். வாழ்வழிக்கும் வல்லதெய்வம் இறைவா, 200வது முறையாக நேற்றைய தினத்திலே புனித சந்தியாகப்பரின் அற்புத நீரூற்றை நீர் வெளிப்படுத்தி உமது உயிருள்ள பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது என்பதை நீர் தெரியப்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இத்திருத்தலம் நாடி வந்து இத்திருப்பீடத்தை உற்று நோக்கி எங்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படாதா என நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய இந்த இறை மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய திருத்தந்தைக்கு நல்ல உடல் உள்ள ஆண் நலனை தரவும், பொது தேர்வை சந்திக்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெறவும், எங்களுடைய ஜெப உதவிகளை நாடி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக தருவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியும் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கணித்தாயான புனித அழைக்கலமாரா, அவருடைய கணவரான புனித சுசேப்பர், எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறை போதனைகளால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீங்குகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். உமது பேர் இரக்கத்தால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கும் இறைவனின் செம்மறி. இந்த இறைவனின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்றுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். புகழும்
அன்புக்குரியவர்களே, மரபட்டி மண்ணிற்கு தூய சந்தியாகப்பரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் திருத்துதரான தூய சந்தியாகப்பர் தம்முடைய பரிந்துரைகளால் நிரப்பி விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் சென்று ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சாட்சியாக நான் வருவேன் என்று நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். எங்களுக்கு பங்கு தந்தையர்களுக்கும் கூட வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளுக்கும் வேலை உங்களுக்காக ஜெபிப்பது, நம்பிக்கையோடு வேண்டுவது உங்களுடைய கட்டாய கடமை. நீங்கள் ஜெபியுங்கள். எந்த தேவையை தேடி வந்திருக்கிறீர்களோ அதை புனித சந்தியாகப்பர் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தந்து உங்களை காப்பாற்றுகிறார். இன்னைக்கு இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் தொடக்கத்தில் பாவம் செய்யாத, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நம்முடைய குற்றங்களை ஒருபோதும் அவர் நினைத்து பார்க்க மாட்டார். இறைவாக்கினர் சொல்வது போல அவர் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் நம்முடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகிறார். இறைவாக்கினர்கிட்ட நீ கடும் சிவப்பாக இருக்கிறாய், உன்னுடைய பாவத்தை செஞ்சு 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 கடும் சிவப்பாக இருக்கிறாய், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், பனியை விட வெண்மையாக, பஞ்சை விட தூய்மையாக நான் உன்னை மாற்றுவேன். கடவுள் சொல்கிறார். இறைவாக்கினர் வழியாக, இறைவாக்கினர் வழியாக நமக்கு பாடம் கற்பிக்கிறார். ஆனால் இதை பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸாக வச்சுக்கிறக்கூடாது. அப்படின்னா நம்ம நிறைய பாவம் செய்யலாமோ, அப்போ இன்னும் நிறைய பிழை செய்யலாமோ, ஆண்டவர் மன்னிச்சிருவாரோ என்பது அல்ல. மாறாக ஆண்டவருடைய இரக்கம், அன்பு, இதைத்தான் இன்னைக்கு 2 வாசகமும் மையப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசுவை தேடி நிறைய பேர் வந்தாங்க. எங்களுக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உடம்பு சரியில்லை குணப்படுத்துங்கள், கண்ணு தெரியல பார்வை தாங்க, பேச முடியல பேச்சு தாங்க, உடம்பு சரியில்லை எழுந்து நடக்க முடியல, எங்களை குற்றத்திலிருந்து மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். எல்லாரையும் ஆண்டவர் இயேசு அரவணைத்தார். நல்லா பார்த்தோம்னா நேற்றைக்குரிய வாசகமும் இன்னைக்குரிய நற்செய்தி பகுதி 2லையுமே ஒரு பிடிக்காத ஒரு செய்தி, ஆண்டவர் இயேசுக்கு பிடிக்காத ஒரு செய்தி ரொம்ப கடுமையாகவே சொல்லுவார். நேற்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில், தீயாவி சாத்தான் பேச்ச கேட்காத. இன்னைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு இவ்வளவு கோபப்பட்டு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இவ்வளவு கோபமாக அவர் எங்கேயுமே யாரையும் பேசியது கிடையாது. 2 பேர்த்தை தான் திட்டுவார். ஒன்று, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் அவர் சொல்வது, சின்னஞ்சிறிய சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்பவர்கள். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? எல்லாத்தையும் மன்னிச்சார் ஆண்டவர், எல்லா பாவத்தையும் மன்னிச்சார். பேதுரு இவை யாருன்னே தெரியாது என்று பழித்துரைக்க தொடங்கினார். யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். ஆண்டவரை தேடி போனார். என்னை மன்னிச்சிருவீங்களா ஆண்டவர்? கட்டாயம் மன்னிக்கிறேன், வாப்பா நீ என் பிள்ளை. மன்னிச்சாரா இல்லையா? பேதுருவை மன்னிச்சார். யூதாசு வந்து மன்னிப்பு கேட்கல. ஒருவேளை யூதாசு வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா கட்டாயம் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். தன்னுடைய நெஞ்சில் ஏறி குத்தியவர்கள், துரோகம் செய்தவர்கள் ஆண்டவரை தேடி போனாங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் நான் பாவம் பண்ணிட்டேன். மன்னிச்சாரா இல்லையா? மன்னித்தார். ஆனால் இந்த 2 விஷயத்தை ஆண்டவர் இயேசு கடுமையாக சொல்கிறார். நேற்று சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், சாத்தான் பேச்சை கேட்காத. நேற்றைய வாசகம் தீ ஆவி, அதை எப்போவுமே அந்த குரலுக்கு செவி கொடுக்காதீர்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் எல்லாரையும் அரவணைத்து அன்பு செய்த இறைவன், உனக்கு பார்வை தானே வேணுவா, இந்தா உனக்கு சிலுவை போட்டு தரேன், உன் நல்லா இருப்போ, எந்திரிச்சு போ, உனக்கு இதுதானே வேணுவா, உனக்கு என்ன வேணும் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடுமையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். சின்னஞ்சிறிய சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்பவர்கள், என் பிள்ளைகளை பாவத்திற்கு கூட்டிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நல்லா கேட்டிங்கன்னா என்ன சொன்னாங்க? கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் ஆழ்த்தி விடுவது நல்லது, அவை திரும்ப வந்துடக்கூடாதுங்கிறத ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். இந்த 2 பேரை அவை மீண்டு வந்துடக்கூடாது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். எல்லாத்தையும் மன்னித்த இறைவன், எல்லா பாவத்தையும் மன்னித்த இறைவன், நான் செஞ்ச பாவத்தை மன்னிக்கின்ற இறைவன், நாம் செய்கின்ற பாவங்களை எல்லாம் ஒரே ஒரு முறை தம்முடைய சிலுவை படிவில் நற்கருணை ஆண்டவர் நமக்கு முன்பாக விட்டிருக்கிறார். சிலுவை வடிவில், சிலுவையில் சிந்திய இரத்தத்தில் நம்மை மீட்ட இறைவன். இதுதான் உனக்கு, இந்த சிலுவை தான் உனக்கு காலாகாலத்துக்கும் நீ பாவம் செஞ்ச உன்னை மன்னிச்சிட்டே அப்படிங்கிறதுக்கான முத்திரை சிலுவை தான் என்று சொன்ன ஆண்டவர்
இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார். அவன் உசுரோடு வந்துடக்கூடாது. தாம் பாவம் செஞ்சதை ஆண்டவர் சொல்லலை, நாம் பாவி அதை ஒருபோதும் சொல்லலை. அடுத்தவர்களை பாவம் செய்ய தூண்டுபவர்கள், சின்னஞ்சிறிய என்னுடைய பிள்ளைகளை பாவத்தில் விழச் செய்பவர்கள், அவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் ஆழ்த்தி விடுவது நல்லது. எந்திரக்கல்னா அந்த காலத்தில் அரைக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் பெரிய ஆள் உயரத்துக்கு மேலே ஒரு பெரிய பாறாங்கல் வட்டக்கல் இருக்கும். அதில் நடுவில் ஒரு குச்சியை வச்சு மாட்டை வச்சு சுற்றி தான் பழைய காலத்தில் கோயிலில் அப்படி தான் கட்டுவாங்க. அதுதான் எண்ணெய் பிழிவதற்கும் எண்ணெய் பழங்களிலிருந்து சாறு பிழிவதற்கும் அதை தான் பயன்படுத்தினார்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில். அந்த கல் பெரிய கல், அது பெரிய பாறாங்கல். அந்த கல்லை அவன் கழுத்தில் மாட்டி விட்டுட்டு அவனை கடலில் ஆழ்த்துவது, அவனை கொன்று போடுவது நல்லது என்று சொல்கிறார். ஏன்? எந்திரிச்சு வந்தால் இன்னும் 10 பேரை கெடுக்க, இன்னும் 10 பேரை பாவத்தில் விழச் செய்வான். அவன் மட்டும் இருந்துடக்கூடாது. ஒரு சூழ்நிலை காரணமாக நான் தப்பு பண்ணுறேன், அது பிரச்சனை இல்லை ஆண்டவர்கிட்ட. ஏதோ ஒரு காரணத்தினால நான் தவறு செய்கிறேன், அது பெரிய பிரச்சனையாக இயேசு சொல்லவில்லை. மாறாக அடுத்தவர்களை பாவம் செய்ய தூண்டும். இப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்தவர்களை பாவத்தில் விழச் செய்பவர்கள். வாடா பூசைக்கு போகலாம், சின்ன பசங்க வாடா பூசைக்கு போகலாம். பூசைக்கு போய் என்னத்தை கண்ட, எப்படியா இருந்தாலும் கணக்கில் 15 மார்க் மேலே வாங்க போகிறதில்ல. நீ கோயிலுக்கு போனால் மட்டும் 150க்கு வாங்கி 100க்கு 150 வாங்க போகிற, அப்புறம் எதுக்கு பூசை கிட்ட வா விளையாட போகலாம். எப்படியா இருந்தாலும் நீ கடனை கட்ட போகிறல, பூசைக்கு போய்க்கிறாங்களாம் இவங்கெல்லாம். கோயிலுக்கு போகிறாங்களாம், சாமியை தேடி போகிறாங்களா, அங்கே போகிறாங்களா, இந்த ஊருக்கு போகிறாங்களா. எப்படியும் போய் ஒரு பிரயோசனம் இல்லை. எதுக்கு போய்கிட்டு இப்போ சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், புறணி பேசிக்கிட்டு இருப்போம், சீரியல் பார்த்துட்டு இருப்போம், விளையாடிட்டு இருப்போம். எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? இப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இவர்கள் தான் இந்த சின்னஞ்சிறிய சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்பவர்கள். பீல் குடிக்கும்போது முத நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சரக்கடிக்கும் போதும் பீல் குடிக்கும் போதும் ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தன் 2 பேர் பீடி குடிக்காமல் இருப்பான், ஒருத்தன் 2 பேர் சரக்கடிக்காமல் இருப்பான். அப்போது கூட நிற்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. முக்கியமான நாள், பிறந்த நாள், பெரிய கொண்டாட்டம், திருவிழா நாள், அதெல்லாம் இருக்க முடியாது. அப்போ போய் சரக்கடிக்கும்போது இந்த நண்பர்களோடு சேர்ந்து அந்த தண்ணி அடிக்காத போதை பழக்கத்துக்கு இல்லாத ஒரு பையன் அவன் உட்காந்துருப்பான். ஆனால் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பரவாயில்ல, இந்த பையன் தண்ணி குடிக்க மாட்டேறான், பீடி இது குடிக்க மாட்டேறான், நல்ல பையனாக இருக்கிறான், அதனால் நீ ஒதுங்கிறான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வார்மாப்பில் சங்கத்தில் பங்கெடுத்துக்க கூப்பிடுவாங்க. அவன் வரமாட்டேன்னு சொல்ல பயப்படுவான். முதல் முறையாக பீடி குடிக்கும்போது இந்த மாப்பிள்ளை 10 சும்மா ஒரு இழுப்பு இழுத்துப்பார். உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா குடி, இல்லையா விட்டுரு, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். சாராயம் குடிக்கும்போது அப்படிதான் சொல்ல, உனக்கு பிடிச்சிருச்சுன்னா உடம்புக்கு ஏற்றுக்குச்சுன்னா நீ குடி, இல்லாட்டி நான் அதை தொடவே மாட்டேன். பீடி குடிக்கும்போது முத பீடி குடித்தா என்ன ஆகும்? நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, கொல்ல பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தியா, படக்குன்னு பதில், அதுவும் பெண்கள் டக்குன்னு பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பார்த்துருப்பாங்க. முத பீடி குடிக்கும்போது லேசாக இருமல் வரும். அப்போ கூட இருக்கிறேன்னு சொல்கிறேன், மாப்பிள்ளை நீ பீடி குடிச்சல, உடம்புக்கு இது ஒத்துக்குச்சு, அதனால தான் இருமல் வருது. சரக்கடிக்கும்போது மாப்பிள்ளை சரக்கடிக்கும்போது வாந்தி எடுத்துட்டியா, உடம்புக்கு ஒத்துக்குச்சு, அதனால தான் வாந்தி வருது. இதை சொல்கிறான் பார்த்தீங்களா. இவன் தான் அந்த ஆள், ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய அந்த ஆள். யார்? சின்னஞ்சிறிய சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்பவன். இவன் தான் அந்த ஆள். அவனை விட்டுறக்கூடாது. ஏன்? இதே மாதிரி இன்னொரு குரூப்பில் போய் இதே கருத்தை சொல்லுவோம். நம்பிக்கைக்கு விரோதமாக பூசைக்கு போகாத, திருப்பலியில் பங்கெடுக்காத, ஜெபிக்காத, வா ஊர் சுற்றலாம், எதுக்கு படிச்சுக்கிட்டு எப்படி மார்க் வரும், இதையெல்லாம் செய்ய தூண்டுபவர்கள். ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் மன்னிச்சார், தன்னை கொன்றவர்களை கூட மன்னித்தார், தன்னுடைய கொலைக்கு காரணமானவர்களை கூட சிலுவையில் இவர்கள் அறியாமல் செய்கிறாங்க. அப்பா என் பிள்ளைங்க தான் எனக்கு நல்லா தெரியும், இவங்க செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவங்க மன்னிச்சிருக்க என்று சொன்ன ஆண்டவர் இந்த ஆளை மன்னிக்காதங்கிறார். இந்த ஆள் உயிரோடவே இருக்கக்கூடாதுங்கிறார். அடுத்தவங்களை பாவத்தில் விழச் செய்பவர். நீ செஞ்சு பாரு, ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
அந்த ஆட்கள் அவங்க சமூகத்திற்கு வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், தடையானவர்கள் என்று சொல்கிறார். சாத்தான வேண்டாங்கிறார். இந்த 2 இதில் மட்டும் ஆண்டவர் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வார். வாங்க என் பிள்ளைகளா, உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் அரவணைக்கிறார். இன்னும் தொழுநோயாளர்களை பார்த்து சீ போ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கள விவிலியத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். கட்டி பிடிச்சி நான் இருக்கிறேன், முதல்ல நான் இருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது. அதுக்கப்புறம் அவர்கள் நோயை குணமாக்குகிறார். திரும்பி போகும்போது அவர்கள் துள்ளி குதித்து செல்கிறார்கள். வெக்கி தலை குனிஞ்சு வந்தவர்கள், ஐயோ இதெல்லாம் போய் சொல்லலாமா, ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் போய் கேட்கலாமா, இதெல்லாம் இவர்கிட்ட போய் கேட்டால் அது நடக்குமா? 2 நாளைக்கு முன்னாடி வாசகத்தில் என்னுடைய பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, சாக கிடக்கிறா, பேய் பிடிச்சு கிடக்கிறா, சீடர்களை ஓட்ட முடியல, ஆண்டவரே உம்மால முடிந்தால் இயலுமானால் என்னுடைய மகனை குணமாக்கு. அப்போ இயேசு கேட்குறார், இயலுமானாலா? என்னால் முடியாது நினைக்கிறியா? அப்படி இல்லை ஆண்டவரே, எல்லா பக்கம் ட்ரை பண்ணி பார்க்க முடியல. அவங்க அப்பா கதறி விழுகிறார், காலில் விழுந்துட்டார் பொத்துன்னு. எல்லாம் நீங்கள் செய்வீங்க ஆட, எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய நம்பிக்கை மிகுதியாக்கும். எந்திரிச்சு போயா, உன் பிள்ளை சரியாக போயிடுவான். குணமடைந்தார். குணமடைந்து வீட்டுக்கு போனார். இப்படி எல்லாரையும் அரவணைத்த ஆண்டவர் இயேசு சாத்தானை மட்டும் கடிந்து கொண்டார். பாலைவனத்தில் 40 நாள் அவர் விரதம் இருந்துட்டு வராரு. சாத்தானை வந்து சோதிக்கும் போது, அப்பாலே போ சாத்தானே, ஆண்டவருடைய வார்த்தை தான் உண்மையில் விடுதலை அளிக்கும், நீ வந்து சொல்லக்கூடியதில் எனக்கு நடக்காது, தயவு செய்து போயிரு, விரட்டி அடிக்கிறார். பேதுரு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு, இயேசு நிறைவேற்றுவதற்கு தடையாக நிற்கிறார். வெளியே போ சாத்தானே சொல்கிறார். வாயை மூடு, பேசாதே. பேயை பார்த்து கடிந்து கொள்கிறார். எல்லாரையும் அன்பாக அரவணைத்து சென்ற இறைவன். பாவியான பெண்கள், பாவியாக இருந்தவர்கள் எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் பேயை மட்டும் அவர் அதட்டினார், கடிந்து கொண்டார், ரொம்ப கோபப்படுத்தினார். ஓடி போய் ஒழுங்க, அந்த பக்கத்தில் நிற்கார். பேசாதே, வாயை மூடு என்று சொல்கிறார். ஏன் பேயை வேண்டான்னு சொல்கிறார்? ஏன்னா அதை ஈஸியாக கெடுத்துருவான். நம்முடைய பலவீனம் என்ன இருக்கும்? மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான், நாம் எல்லாரும் பலவீனமானவர்கள் தான். இந்த பலவீனத்தை பயன்படுத்துவான். ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்தோம்னா, இயேசுகிட்ட போய் ஒப்பு கொடுத்தோம்னா, ஆண்டவரே என்னுடைய பலவீனம் இதுதான். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில், 1வது திருமுகத்தில் 12வது இறைவார்த்தையில் தெளிவாக சொல்கிறார், எல்லாம் சரி ஆண்டவரே, என்கிட்ட நிறைய இருக்குது, ஆனாலும் என் மனசு கஷ்டமாக இருக்குது. போகிற ஊரெலாம் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கேள்வி கேட்குறாங்க, அடி வாங்கியிருக்கிறேன், 1 குறையே 40 கசேடி வாங்கியிருக்கு, திட்டிருக்கிறாங்க, மல்லாக்க போட்டு மிதிச்சாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஏன்? நான் ரொம்ப பலவீனமாக உணர்கிறேன். ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய பலவீனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், எனது அருள் உனக்கு போதும், நீ நான் தான் வேலை கொடுத்துருக்கேன், உனக்கு வேற என்ன, நான் தான் இதை உனக்கு தந்திருக்கிறேன், வேற என்ன, உனக்கு என்ன தேவை இருக்கு? எனது அருள் உனக்கு போதும், உனது வலுவின்மையில் முடிங்க, உமது வலுவின்மையில் எனது வல்லமை வெளிப்படும். நீ பலவீனமானந்தான், நான் உனக்கு கூட இருக்கிறேன், அது உனக்கு ஆற்றலை தரும், வானலாவிய வளர்ச்சியை தரும், கோபுரத்துக்கு மேலே செல்லக்கூடிய, உச்சிக்கு செல்லக்கூடிய முன்னேற்றத்தை உனக்கு தரும். நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனோம்னா அவர் வலுவின்மையை வல்லமையாக மாற்றுவார், கடவுளுடைய மாட்சியை விளங்க செய்வார். ஆனால் சாத்தான் அதை செய்ய மாட்டான். நம்முடைய பலவீனத்தை இன்னும் பலவீனப்படுத்துவான், நம்முடைய குற்றத்தை இன்னும் பெருசாக்குவான், நம்முடைய பாவம் செய்வதற்கான சூழல் அதை உருவாக்கி தருவான். முதல் முறையாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்போமே, திருடுவதற்கு வாய்ப்பு இருக்கும்போது, முதல் முறையாக திருடும்போது கையெல்லாம் நடுங்கும். ஐயோ யாரும் பார்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை பிடிபட்டுட்டோம்னா, ஒருவேளை அப்பா கிட்ட மாட்டிட்டோம்னா, அப்பா பாக்கெட்லேருந்து எங்கே திருடி இருக்க போகிறோம், பெருசாக திருடி இருக்க போகிறதில்ல, அப்பா பாக்கெட்லேருந்து 5 ரூபாய் எடுப்போம், அதுதான் முதல்ல நம்ம திருட்டு. அப்போ ஆண்டவர் மனசுக்குள்ளே உட்காந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார்? செய்யாத. அப்பா கிட்ட கேளு, உனக்கு 100 ரூபா தருவார். அம்மா கிட்ட கேளு, அப்பா கிட்ட சொல்லிட்டு திட்டியாச்சு, காசு வாங்கி கொடுப்பார். ஆனால் திருடாத. அப்பா கிட்ட இருந்து திருடாத, பொய் பேசாத, பிறரை பற்றி இழிவாக சொல்லாத, புரணி பேசாத, பொறாமைப்படாத, அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத. ஆண்டவர் மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருப்பார், நான் உனக்கு இருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேள், நான் தர்றேன். சாத்தான் என்ன சொல்லுவான்? பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவான், நாம் பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுவான், நீ இன்னும் பாவம் செய்வதற்கு நம்ம ஏற்றி விடுவான், திருடி விடுவான், சாவி கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ திருடி என்னைக்காச்சும் மாட்டியிருக்கிறியா? சாத்தான் சொல்கிறது, ஆண்டவர் வேண்டாம் திருடாத, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத, இந்த பொருள் அவங்கள்ட்ட இல்லாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
ஆண்டவர் சொல்லுவார், சாத்தான் சொல்லுவான், இதுக்கு முன்னாடி நீ இதே மாதிரி திருடி இருக்கிற, நீ மாட்டியிருக்கிறியா? மாட்டாமல் திருடுறது ஒன்றை மாதிரி யாரும் கிடையாது. சாத்தான் வந்து பக்கத்தில் உட்காந்து சாவியை ஏற்றி விடுவான். நாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை தடுப்பார். வேண்டாம், உனக்கு இதை விட மேலான ஆசீர்வாதத்தை நான் தருகிறேன். சாத்தான் நம்ம கூடவே இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். நமக்கு தெரியும், இல்லைடா ஆண்டவர் சொன்னால் அவர் நம்மளை தடுக்கிறாங்க, சாத்தான் நம்ம கூட இருக்கிறாங்க, பரவாயில்லையே. நமக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். உன்ன மாதிரி பொய் பேசுறதுக்கு யாராலும் முடியுமா? அன்றைக்கி டீச்சர், நீ அந்த பிள்ளையை அடிச்சுக்கிட்ட, அன்றைக்கி டீச்சர் கூப்பிட்டு கேட்டாங்க, நீ தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நீ தான் அடிச்சேன்னு தெரியும், ஆனால் நீ எந்திரிச்சு தைரியமாக பொய் சொன்ன பற்றியா? இல்லை டீச்சர், நான் அடிக்கவே இல்லை. இல்லை டீச்சர், நான் திருடவே இல்லை. இல்லை, நான் அவனை வம்பளுக்கவே இல்லை. டீச்சர் கூட நம்பிட்டாங்க, சரி போடான்னு விரட்டிட்டாங்க. உன்ன மாதிரி பொய் சொல்கிறதுக்கு திறமை உலகத்திலேயே கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. நிறையா பொய் சொல்லு. உன்ன மாதிரி திருடுறதுக்கு இந்த ஊரில் ஆளையே கிடையாது. நல்லா திருடு. உன்ன மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு அன்றைக்கி பேசின தெரியுமா? அன்றைக்கி கூட்டம் போட்டிருந்தாங்கல்ல, ஊர் கூட்டத்தில் எந்திரிச்சுன்னு பேசின தெரியுமா? 2 கெட்ட வார்த்தை, ஊர் பெரியதான, மற்ற எல்லாம் அமைதி ஆகிட்டாங்க தெரியுமா? அதனால் நல்லா பேசு. நீ பேசுனா, நீ அடுத்தவங்களை எதிர்த்து பேசுனா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தனா உன்னை எல்லாரும் பெரிய ஆளாக சொல்லுவாங்க. நீ தான் பெரிய ஆள்னு சொல்லுவான். சாத்தா அப்படி தான் சொல்லுவான், ஏற்றிடுவான். ஆண்டவர் பாவம் செய்வதற்கு முன்பாக செய்யாதேன்னு சொல்லுவார். சாத்தான் செய்யின்னு சொல்லுவான். பாவம் செய்ததுக்கு அப்புறம், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் தேடி போகிறோம். பாவம் செஞ்சதுக்கப்புறம் தலையை குனிஞ்சு வெக்கி தலை குனிஞ்சு, ஐயோ திருடிட்டோமே, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, ஐயோ ஏமாத்திட்டோமே, ஐயோ பொய் சொல்லிட்டோமே, ஆண்டவருக்கு எதிராக, திருச்சட்டத்துக்கு எதிராக, கடவுளுடைய அன்புக்கு எதிராக பாவம் செய்து விட்டோமே தேடி போகும்போது ஆண்டவர் என்ன சொல்வார்? கடவுள் என்ன சொல்வார்? பாடி வா, நீ வருவேன்னு தெரியும், சொல்ல மாட்டார். நீ போன வருஷமே இப்படித்தான் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும், சொல்ல மாட்டார். நீ உன் திமிருக்கு நீ அடிபடுவ, நல்லா தெரியும், சொல்ல மாட்டார். என்னைக்காச்சும் ஆண்டவர் குத்தி காட்டியிருக்கிறாரா? சுட்டி காட்டியிருக்கிறாரா? பண்ண மாட்டார். எல்லாத்தையும் மறந்துடுவார். பரவாயில்லவா, என் பிள்ளை நீ தப்பு பண்ணிட்டவா, என்னை தேடி வர, எனக்கு போதும், என்னை விட்டு பிரிஞ்சு போனேன், நான் கொடுத்த கட்டளை அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை தேடி வந்திருக்கல, எனக்கு அது போதும். ஊதாரி மைந்தன் கதையில் அதான் நடந்தது. ஊதாரி மைந்தன் உவமையில் இளைய மகன் அப்பாவுக்கு எதிராக போனால் திரும்பி வரும்போது அது சொல்லுவோம், அப்பா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உமக்கும் எதிராக நான் பெரும் பாவம் செய்தேன், உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன், உம்முடைய வேலையாட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். கேட்கலான்ட்டு டைலாக்லாம் மனப்படம் பண்ணிட்டு வாரான். அப்பா தூரத்தில் வர விவிலியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நான் எங்கள் அப்பா கிட்ட போவேன். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் என்னென்னா, அவன் மனித சாயலே இல்லாமல் இருந்தான். அப்பா விட்டு பிரிஞ்சு போகும்போது ராஜ உடை அணிந்து சொத்து எல்லாத்தையும் வாங்கி பணம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திடகாத்திரமாக நண்பர்கள் புடைசூழ சென்றவன் எல்லாத்தையும் அழிச்சதுக்கப்புறம் திரும்பி வரும்போது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மனித சாயலே அவனிடத்தில் இல்லாதிருந்தது. அழுக்கு அடைஞ்சு கிழிஞ்ச சட்டை, சாப்பாடெல்லாம் வயிறு ஒட்டி போய், முகம் கண்ணெல்லாம் உள்ளே போய் நடக்க முடியாமல் அங்கேருந்து பார்க்குறார். தந்தை கடவுள் பார்த்துட்டு இருக்கிறார். என் பிள்ளை வருது, அடையாளம் கண்டு கொண்டார். மனித சாயலே அவன்கிட்ட இல்லை, பிள்ளைக்குரிய சாயலே இல்லை. அப்பாவுக்கு தெரியும், இதான் என் பிள்ளைங்கிறது தெரியும். அவன் அங்கேருந்து வாரத்துக்கு இவர் ஓடி போகிறார், இறங்கி போகிறார். போய் அவனை கட்டி பிடிச்சி அரவணைத்து அவன் சொல்கிறான், மனப்பாடம் டைலாக் சொல்கிறான், அப்பா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உமக்கும் எதிராக இதெல்லாம் மூடு, வா, நீ வா, நீ இனிமேல் பேசாதவா, என்கிட்ட வா, நீ வந்துட்டு எனக்கு அது போதும். கொளுத்த கன்றை அணியுங்கள், கைக்கு மோதிரம் அணியுங்கள், காலுக்கு செருப்பு அணியுங்கள், விலை உயர்ந்த ஆடையை கொண்டு வந்து என்னுடைய பிள்ளைக்கு கொடுங்கள். தந்தை கடவுள் எப்போவுமே குத்தி காட்ட மாட்டார். நீ செஞ்சே இல்லை, நீ இது பண்ண இல்லை, வா உன்னை பேசிக்கிறேன், நான் சொல்ல சொல்ல நீ கேட்காம பண்ணிட்டு இருந்தேல, வா உன்னை பெயிலாக்கிறேன் சொல்ல மாட்டார். மறந்துடுவார், ஏற்றுக்கொள்வார். வா என்னையே, நீ என்னுடைய பிள்ளை, வா, அரவணைத்துக் கொள்வார். தப்பு பண்ணதுக்கப்புறம் சாத்தான் என்ன சொல்லுவோம்? நம்முடைய பாவம் செய்வதற்கு துணையாக இருந்த சாத்தான் பாவம் செஞ்சதுக்கப்புறம் சாட்சியாக இருப்பார். ஆமாம் ஆண்டவரே, இவன் இதை செஞ்சான், அன்னைக்கு தான் அந்த இடத்துல இவன் தான் அந்த பொய் சொன்னது, இவன் தான் இந்த தப்பு பண்ணான், இவன் தான் இந்த திருட்டு வேலையை பார்த்தா, இவன் தான் இந்த குடும்பத்தை பற்றி இல்லாத பொல்லா சொன்னான், இவன் தான் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். சாத்தான் கூட நின்று சாட்சியாக இருப்பார். ஆண்டவர் பாவம் செய்யாமல் நம்மை தடுத்தார். இயேசு கூடவே இருந்து மனசாட்சி இருக்கான்னு, செய்யாத பிள்ளை, அப்படிலாம் செய்யாத, இதை விட இன்னும் ஆசீர்வாதம் உனக்கு தரேன் சொல்லுவார். ஆனால் சாத்தான் செய்யும் சொல்லுவான். பாவத்துக்கு பின்னாடி ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து, வா, இதுக்கப்புறம் இந்த பாவம் செய்யாமல் இருக்கிற வழியை நான் சொல்லித்தரேன் சொல்லுவார். சாத்தான் நம்முடைய பாவத்திற்கு, நம்முடைய பலவீனத்திற்கு, நம்முடைய வலுவின்மைக்கு தூபம் போட்டு சாவி கொடுத்து இருந்தவன் நமக்கு சாட்சியாக வந்து நிற்பான். ஆண்டவரே பார்த்தீங்களா, உங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்க,
என் பிள்ளை என் மகன் வா என்னுடைய அன்பு மகளேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறான் தெரியுமா, இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கிறா தெரியுமா. அப்போ தெரியுது பாப்பா, டே நீ சொல்லித்தாண்டா நான் செஞ்சேன், நம்ம பேசுவோம். டேய் நீ தாண்டா சொன்னேன், உன்னை மட்டும் யார் போய் சொல்ல, உன்னோட யார் கெட்ட வார்த்தை பேசுவான், அன்றைக்கி அப்படி பேசணும் சொல்லுவான். தெரியும் பாப்பா, டே நீ தாண்டா செய்ய சொன்னேன், நான் பாட்டுக்கு அமைதியா போனேன், செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீ தான் சொன்ன செய்யறதுக்கு. சாட்சியாக வந்து நிற்பான் ஆண்டவர். அப்பவும் சொல்வார், அப்பாலே போ சாத்தானே, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, வாயை மூடு, இவனை விட்டு வெளியில் போ, இவனை விட்டு விலகிச் செல். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு இறை வார்த்தை வழியாக இந்த 2 செய்தியை நமக்கு தருகிறார். பேய் பேச்சை கேட்கவே கூடாது, ஆண்டவருடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும். நாம் பாவத்தில் விழலாம், நீங்கள் பாவம் செய்யலாம், பலவீனமானவர்கள் தான். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்தவர்களை பாவத்தில் அதே பாவத்தை செய்வதற்கு தூண்டக்கூடாது. அவ இருக்கா தெரியுமா, உட்காரு தெரியுமா, அந்த 3ஆவது தெரியுமா, புறணி பேசுறது செய்யாதீங்க. அதை சீரியல் பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்த்துக்கங்க, வீணான செலவு செய்யாதீங்க, கணவரை பராமரியுங்கள், மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கங்க, பிள்ளைகளுக்கு வேண்டிய எதிர்காலத்தை ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை தயார் செய்து கொடுங்கள். அடுத்தவன் குடும்பத்தை பற்றி இழிவாக எப்போவுமே பேசக்கூடாது, இல்லாது பொல்லாது பேசிடவே கூடாது, பொறாமை இருந்துடவே கூடாது. ஆண்டவரே சொல்கிறார், நான் பலவீனமானவன், நான் மனசுக்குள்ளுக்கு நினச்சிருக்கிறேன், இவன் என்ன இப்படி இருக்கிறான் நினைக்கலாம், ஆனால் அதை போய் அடுத்தவங்களுக்கு தெரியுமா, அந்த அன்னைக்கு இவன் இப்படி செஞ்சா தெரியுமா, அது தவறு. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தெளிவு காட்டுகிறார். நாம் பலவீனமானவர்கள் தான். என்னதான் பூசைக்கு வந்திருந்தாலும், ஜெபித்தாலும், ஜெபமாலை ஜெபித்தாலும், பைபிளையே கட்டிப்பிடிச்சு உருண்டாலும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய பலவீனமானவர்கள் தான், வலுவற்றவர்கள் தான். நம்முடைய பாவத்தை, நம்முடைய வலுவற்ற நிலையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். அந்த வலுவற்ற நிலையை நாம் மட்டும் மாட்டிக்கிட்டா பார்த்தாது, பத்தவனை சேர்த்து கோத்துடுவா, அதை ஆண்டவர் தவறு என்று சொல்கிறார். அடுத்தவர்கள் சின்னஞ்சிறிய சகோதரர்களை பாவத்தில் விழச் செய்பவர்களுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவனை கடலில் ஆழத்தில் தள்ளிவிடுவது நல்லது. திரும்ப வந்துடவே கூடாது, வந்தால் இன்னும் 10 பேரை கெடுப்பான், இன்னும் இந்த சமூகத்துக்கு எதிராக இருப்பான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய தீய எண்ணம், தீய சக்தி எல்லாத்தையும் அளிக்கிறார். சந்தியாகப்பர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸானவர் தெரியுமா, தீய சக்திகளை அழிப்பவர். கூட நாம் உட்கார்ந்துருக்கிறோம், அவருடைய திரு இல்லத்திற்கு முன்பாக ஒன்றாக கூடியிருக்கிறோம். கெட்ட சக்தி எதையும் நம்மை அணுக விட மாட்டார். நம்முடைய மனசுக்குள்ளுக்க உட்கார வச்சுக்கிறோம். புனிதர்கள் நற்கருணை ஆண்டவர் நற்கருணை வாங்கி இருக்கிறோம், மனசுக்குள்ளுக்கு உட்கார வச்சுக்கிறோம், அவங்க குரலை கேட்போம். அவர் சொல்வார், ஆண்டரே எனக்கு படிக்க முடியலவா, நான் உனக்கு படிப்பேன். யார் உனக்கு படிக்க முடியாது யார் சொன்னான்? ஆண்டரே எனக்கு கணக்கு வரவே வர வாய்ப்பாடு, ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுங்க, உனக்கு படிப்பதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் நான் தருகிறேன். எனக்கு இங்கிலீஷ் வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், சிறுமலை நடத்தி கொண்டாந்து வைக்க சொல்லுங்கள், வைக்கிறேன். இங்கிலீஷ் மட்டும் என்னை படிக்கவே சொல்லாதீங்க, நீ ஏன் கவலைப்படுகிறவா, நான் உனக்கு படிப்பாட்டிலே தருகிறேன். கடனை கட்டணம், வீடு கட்டணம் என்கிட்ட வாய்ப்பு வா, நான் தருகிறேன். அதை பற்றி என்னை கவலைப்படுற. உன்னை படைத்த இறைவன் உன்னாலன்றி, உன்னை படைத்த இறைவன் உன்னாலன்றி உன்னை குணமாக்க எனக்கு தெரியும், தேடிவா. திருப்பாடல்ல ஆண்டவர் சொல்லக்கூடியது. யோபு நூலில் கடவுள் சொன்னது மாதிரி யோபு சொல்வார், உன்னாலன்றி உன்னை படைத்த உன் கடவுள் உன்னை கேட்காமலே குணப்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட கேட்டால் இன்னும் அதிகமாக அவர் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை இன்னைக்கு 2 வாசகம் நம் சீராக்கின் ஞான நூல் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடியது, நாம் வலுவற்றவர்கள் தான், பாவமே என்னால் செய்ய முடியாது சொல்லலாம் முடியாது, ஆனால் அந்த வலுவற்ற நிலையை இங்கே இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரிடத்தில் அப்போ வடிவில் உள்ள ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உனக்கு இது வராதில்ல, நான் உனக்கு செஞ்சு தரேவா, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதில்ல, நான் உனக்கு கூடவே இருந்து உனக்கான தேவையை, வீடு கட்டணுமா, புதுசாக தொழில் தொடங்கணுமா, அரசு வேலை வேணுமா, எல்லாம் வேணுமே கேள், இதெல்லாம் வேணுமோ கேள், நான் உனக்கு தருகிறேன். ஆனால் சாத்தான் பேச்சை மட்டும் கேட்டுறாத, தீய வழிகளில் மட்டும் போயிடாத, தீய தெய்வங்களை மட்டும் வணங்கிறாத. கடவுள் இதை இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் இவ்வளவு பேர் சாட்சியாக வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த சாட்சிக்கு தூய சந்தியாகப்பர் நமக்கு பரிந்துரைக்கின்றார் என்பதற்கு நீங்கள் எல்லாரும் சாட்சிகள். நாம் நலன்களால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஆசீர்வாதத்தை தூக்கி சுமக்க முடியாமல் அவர் பரிந்துரை தருகிறார் அப்படிங்கிறதுக்கு நாம் எல்லாரும் சாட்சிகள். ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் எல்லாத்துக்காகவும் இந்த சமயத்தில் ஒப்புக்கொடுப்போம். Amen.
அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம் பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் புனித சந்தியாகப்பருடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தந்து சாட்சிகளாக வாழ உங்களை ஆசீர்வதிப்பாராக.